Tallyprimeல opening balance எப்படி create பண்றதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் கரண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட சில கிரெடிட்டாஸ்க்கு டெப்டாஸ்க்கு தென் கேஷ் பேங்க் இதோட நான் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாண்டல் இன்ஃபோ அப்படின்ற கம்பெனியில் இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ஸோ அது எப்படி என்ட்ரி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து சிங்கிள் லெட்ஜர் ஆல்டர் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம், மல்டி லெட்ஜர் ஆல்டர் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து சாண்டல் இன்ஃபோ அப்படின்ற கம்பெனி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான லெட்ஜர்ஸும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து ஆல்டர் ஸ்கிரீன்குள்ள போயிட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு பிஃபோரா நம்ம ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டி, அதாவது என்னோட கிரெடிட்டாஸ் சப்ளையருக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ ஏபிசி கம்பெனிக்கு வந்து 82,500 வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்குது. அதே மாதிரி பொன்னூஸ் ஃபர்னிச்சர் அப்படின்ற சப்ளையருக்கு வந்து 12,800 வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டாஸ் நம்மளோட கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டியது ஸோ XYZ கம்பெனி கிட்ட வந்து 25,000 இருக்குது. கேஷ் வந்து என்கிட்ட 98,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேங்க்ல வந்து 1 lakh வந்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்க்கான க்ளோசிங் பேலன்ஸ். இது வந்து கரண்ட் இயருக்கு ஓப்பனிங்கா நம்ம அப்படியே போட போறோம். ஸோ அதை எப்படி என்ட்ரி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ்ல வந்து 98,000 இருக்கு. அதே மாதிரி பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 1 lakh rupees இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி என்ட்ரி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் ஆல்டரில் நான் போகிறேன். ஆல்டருக்குள்ள அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் லெட்ஜர் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால நம்ம அதுக்குள்ளே போய் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்றத நான் ஆல்ரெடி லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கேஷ் இருக்குது நம்மக்கிட்ட. பொன்னூஸ் ஃபர்னிச்சர், XYZ கம்பெனி, ஏபிசி கம்பெனி எல்லாமே வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து என்கிட்ட 98,000 இருக்குது. ஸோ நான் கேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் இருக்கும் கேஷ்க்கு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ 98,000 வந்து கேஷ் இருக்கு. ஸோ 98,000 அப்படின்றத நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த லெட்ஜரை நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் அதே மாதிரி பேங்க்ல போயிட்டு பேங்க்ல 1 lakh வந்து நம்ம ஓப்பனிங் கொடுக்க போறோம். ஸோ அப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற பேங்க் அக்கௌண்ட் லெட்ஜர் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறத நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல போயிட்டு நம்ம வேற எந்த டீட்டெயில்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ அப்படியே என்டர் கொடுத்துட்டு வந்து கீழே ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து 1 lakh வந்து ஓப்பனிங் கொடுக்க போறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேஷ் கொடுத்தாச்சு, அதே மாதிரி பேங்க்கும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா XYZ கம்பெனி. ஸோ XYZ கம்பெனி வந்து அசெட்ல இருக்கிறதுனால இவங்க வந்து நம்மளோட சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் கஸ்டமர் கிட்ட வந்து நான் 25,000 வந்து ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ இது எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ XYZ கம்பெனி இருக்கக்கூடிய லெட்ஜரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படியே என்டர் கொடுக்குறேன். ஸோ கீழே ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்து 25,000 வந்து நான் கொடுத்துக்கிறேன். 25,000 வந்து ஓப்பனிங்காக கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிங்கிள் லெட்ஜர் நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி மல்டி லெட்ஜர் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா கோ டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கோ டுக்குள்ள சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல லெட்ஜர்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அசெட் லயபிலிட்டிஸ் நமக்கு என்னென்ன குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல போயிட்டு இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் வந்து Alt H.
ஸோ மல்டி மாஸ்டர்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் மல்டி மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து மாஸ்டர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும், மல்டி கிரியேட்குள்ளே போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா மல்டி ஆல்டர்க்குள்ளே போய் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் மல்டி ஆல்டர்க்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம எதுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு. ஸோ நான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சப்ளையர்ஸ் வந்து ஏபிசி கம்பெனின்னு ஒரு சப்ளையர் இருக்காங்க, இன்னொன்று வந்து பொன்னுஸ் ஃபர்னிச்சர். ஸோ 2 சப்ளையர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளோ ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனிக்கு வந்து 82,500 வந்து நான் ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ அப்போ ஏபிசி கம்பெனிக்கு வந்து 82,500 கொடுத்துடலாம். ஸோ ஏபிசி கம்பெனி சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இவங்களுக்கு வந்து 82,500 ஓப்பனிங் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி பொன்னூஸ் ஃபர்னிச்சர் இவங்களுக்கு எவ்வளோ ஓப்பனிங் கொடுக்கணும்னு பார்க்கலாம். பொன்னூஸ் ஃபர்னிச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,800. ஸோ இது வந்து நம்ம ஓப்பனிங்காக கொடுக்குறோம். ஸோ பொன்னூஸ் ஃபர்னிச்சருக்கு 12,800 நான் ஓப்பனிங்காக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ மல்டி லெட்ஜர் ஆல்டர்க்குள்ளே போய்ட்டோம் நம்ம வந்து ஓப்பனிங் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்ற காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் கிரெடிட்டாஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டை போய் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் பேலன்ஸ் ஷீட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசட்ஸ். ஸோ கரண்ட் அசட்குள்ளே போய் நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பாருங்க சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ சன்ட்ரி டெப்டாஸ்குள்ளே போய் நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா XYZ கம்பெனி 25,000 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ் 25,000, கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் வந்து நம்ம எவ்வளோ ஓப்பனிங் கொடுத்துருக்கோம்னா 98,000 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 1 lakh நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லயபிலிட்டி சைடில் கரண்ட் லயபிலிட்டியில் வந்து 95,300 இருக்கு. ஸோ இதை வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னு காட்டுது 95,300. ஸோ இதுக்குள்ளே போய் என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி கம்பெனி 82,500, பொன்னூஸ் ஃபர்னிச்சர் வந்து 12,800. ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 95,300 அப்படின்றது காட்டுது. லயபிலிட்டி வந்து 95,300 அப்படின்றது காட்டுது. ஸோ நம்மளோட டோட்டல் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லயபிலிட்டிஸோட டோட்டல் வந்து 95,300 அப்படின்னு காட்டுது. ஸோ அதே மாதிரி அசட்ஸோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2,23,000 அப்படின்னு காட்டுது. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்துங்க அசட்டோட டோட்டல் வந்து 2,23,000. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம கரண்ட் இயருக்கு ஓப்பனிங்காக கொடுத்துக்கலாம்.